8 வருடங்களுக்கு பின்னர் சாம்பியன்ஸ் கிண்ண ஐசிசி போட்டிகள் எதிர்வரும் பிப்ரவரி 19ஆம் தேதி ஆரம்பமாக இருக்கின்றன. பாகிஸ்தான் மற்றும் ஐக்கிய அரபு ராஜ்யத்தில் இந்த போட்டிகள் இடம்பெறவிருக்கின்றன. இந்த போட்டிகளுக்கான அணிகளை அறிவிக்கும் திகதி 2025 ஜனவரி 12ஆம் தேதியுடன் நிறைவடைந்த போதும் இந்திய தரப்பு ஜனவரி 18 மற்றும் 19ஆம் தேதிகளை இதற்கான கால அவகாசமாக கோரியிருக்கிறது. அந்த வகையில் எதிர்வரும் 19ஆம் தேதி இந்திய அணி உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 5 போட்டிகளை கொண்ட போர்டு கவாஸ்கர் டெஸ்ட் தொடரில் இந்திய அணி 1-3 என்ற அடிப்படையில் தோல்வி கண்டதை அடுத்து இந்திய அணியின் இந்த தெரிவு தாமதம் இடம்பெறுகிறது. இந்த சூழலில் சிறப்பு பந்துவீச்சாளரான ஜஸ்பிரித் பும்ரா நீக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான இறுதிப் போட்டியின் போது அவர் முதுகுவலியால் அவதிப்பட்டதை அடுத்து அவரை ஓய்வில் இருக்குமாறு மருத்துவர்கள் அறிவித்துள்ளனர். இதன் காரணமாக அவர் பெரும்பாலும் சாம்பியன்ஸ் கிண்ண போட்டிகளில் பங்கேற்க மாட்டார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இந்திய அணியின் முன்னாள் வீரர் பத்ரிநாத் தமது கற்பனை அணியை தற்போது அறிவித்திருக்கிறார். அதில் பும்ராவையும் ரவீந்திர ஜடேஜாவையும் அவர் சேர்க்கவில்லை. அவர்களுக்கு பதிலாக முகேஷ் குமார் மற்றும் வாஷிங்டன் சுந்தர் ஆகியோர் இந்த அணியில் சேர்க்கப்பட்டுள்ளார்கள். குல்தீப் யாதவ் சரியாக மீளாவிட்டால் அவருக்கு பதிலாக வருண் சக்கரவர்த்தி மாற்று வீரராக இருப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் ரோஹித் சர்மா, விராட் கோலி, முகமது ஷமி போன்ற அனுபவமிக்க வீரர்களுடன் ஜெய்ஸ்வால் மற்றும் ஹர்தீப் சிங் போன்ற இளம் வீரர்களும் இதில் பங்கேற்கின்றனர். அத்துடன் பத்ரிநாத் அணியில் ரிஷப் பண்ட் முதன்மை விக்கெட் காப்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். KL ராகுல் துடுப்பாட்ட வீரராக செயல்படுவார். இந்த அணியில் சுப்மன் கில், ஸ்ரேயஸ் ஐயர், ஹார்திக் பாண்டியா, அக்ஷர் பட்டேல், முகமது சிராஜ் மற்றும் முகேஷ் குமார் ஆகியோரும் இடம்பெற்றுள்ளார்கள். இதனிடையில் எதிர்வரும் 19ஆம் தேதி இந்திய அணி தெரிவு செய்யப்படும் போது அது அடுத்த கட்ட பயிற்சிகளுக்காக தம்மை தயார்படுத்தும் நிலைக்கு செல்லும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்திய அணிக்கு எதிராக சிறப்பாக விளையாடியதனால் ஆஸ்திரேலியாவின் 19 வயதான வீரர் சேம் கான்ஸ்டாஸுக்கு தற்போது அதிக முக்கியத்துவம் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த வகையில் அவர் பயிற்சி களத்துக்கு சென்று கொண்டிருக்கும் போது அவருடன் புகைப்படம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நினைத்த ரசிகர் ஒருவர் அதற்காக அதிக விலையை கொடுத்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. இது தொடர்பான காணொலியும் வெளியாகியிருக்கிறது. இந்த காணொலியின்